வணக்கம் மக்களே. கேரளா லாட்டரியிலே மிக சொற்பமான கம்மியான டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க டெய்லி டிக்கெட்டில் காருண்யா. ஸோ மிக கம்மியான டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே 1 கோடி ரூபா தான். ஸோ என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னாக்க இந்த காருண்யாவில் மேபி நீங்கள் வாங்கி வச்சாக்க உங்கள் வின்னிங் சான்சஸ் கூடுதலாக இருக்கலாம். ஏன்னா கம்மியான பேர் இருக்கும்போது ஓடுறதில் ஸோ நம்ம மேபி ஃபஸ்ட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இது கான்செப்டாக எடுத்துக்கலாம், அது ரோல் மாடலாக. அதேமாதிரி பம்பர் டிக்கெட்டு வருஷத்துக்கு 6 டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த 6 பம்பர் டிக்கெட்டில் கம்மியாக பிரிண்ட் பண்ணுறது 30லேருந்து 45 லட்சம் டிக்கெட்டு மேபி அது சேல்ஸை பொறுத்து மாறலாம். ஸோ இந்த அளவுக்கு பிரிண்ட் பண்ணக்கூடியது டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மான்சூன் பம்பர். இந்த மான்சூன் பம்பரில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா ப்ரைஸில் பார்த்தீங்கன்னாக்க 10 கோடி. ஸோ 10 கோடி இது டேக்ஸ் போக ஒரு 6 லட்சம் கோடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். பட் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும்தான் கோடியில் இருக்க வழியாக, அதுக்கடுத்து செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, ஃபோர்த் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சமாக பிரித்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மேபி இது செகண்ட் ப்ரைஸு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தாக்க இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ட்டு தான். ஏன்னா இது சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இது எதை அடிப்படையில் ஸோ இந்த மாதிரி கம்மியாக ப்ரைஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. மேபி இந்த டிக்கெட்டும் கம்மியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு காரணம் மேபி அந்த காலங்களில் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லை. ஸோ அங்கே கேரளாவில் மட்டும் என்ன எல்லாம் தினசரி வேஜஸ் தான். ஸோ மேபி அந்த காலகட்டங்களில் மக்கள் லாட்ரி மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இதை கம்மியாக பிரிண்ட் பண்ணி ப்ரைஸ் முதல் பரிசு மட்டும் ஸோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பேனரில் கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்த பரிசெல்லாம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். இதே பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வரக்கூடிய டிக்கெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 65 லட்சத்துலேருந்து 95 லட்சம் டிக்கெட் வரலுமே பிரிண்ட் பண்ணுவாங்க. அது ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னாக்கா 25 கோடி. ஸோ அதில் மேபி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த வாட்டி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு 500 செலவு பண்ணி ஒரு டிக்கெட்டை வாங்கி வச்சோம்னா 22 கோடி வந்துச்சுன்னா மேபி சான்சஸ் வின் பண்ணாக்க நம்ம லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்த காருண்யா டிக்கெட்டில் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரியில் போயிட்டு மண்புழு போட்டு சின்ன சின்ன மீனாக பிடிக்கிறது பெட்ரு. ஸோ இதை பெரிய மீனாக பிடிக்கணும் அப்படின்னா அந்த சின்ன மீனை வச்சு அதை கடல் பகுதியில் போகும்போது அதை நசுக்கி மறுபடியும் தூண்டில் போட்டு ஸோ அங்கே வரக்கூடிய சுறா, இறா, கடல் மீனுங்களை பெருசாக போட்டு எடுக்கலாம். ஸோ இதை ஒரு டெய்லி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு 99% பார்த்தீங்கன்னாக்கா இது லாஸஸ் பொறுத்து தான் இருக்குது இந்த லாட்ரியை பொறுத்த வரலையுமே. ஸோ இன்றைக்கி 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இது நம்மளால் பாசிபிள் பண்ண முடியுது. நம்ம சம்பாதிக்கிற மினிமம் வேஜஸே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது. நான் முன்னாடி படித்தது 300 ரூபா தான். ஸோ அந்த 300 ரூபாயில் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு 5000 விழுந்தாலும் ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த கேரளா பம்பர் டிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிங்கனாக்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குட்டி கதையாக பார்த்தீங்கன்னாக்க சொல்லணும்னாக்க முருகன் ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த முருகன் பார்த்தீங்கன்னாக்க அவன் ஒரு 100 ரூபா வச்சுருக்கான், டீ கடைக்கு போயிட்டு சாப்பிட்லாமா, இந்த தற்சமயத்துக்கு டீ மட்டும் சாப்பிட்டு நம்ம நகர்ந்து போகலாமா, இல்லை ஒரு லாட்ரியை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். ஸோ அந்த சமயத்தில் மட்டும் அந்த ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ லாட்ரியை போயிட்டு டிக்கெட்டை வாங்கி வைக்கிறான். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவனுடைய வேலை, குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த டிக்கெட்டை மறந்துடுறான். அது வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் தான் ஏதாவது ஒரு இடத்துல வைப்பாங்க, வச்சுட்டு வேலை காரணமாக அந்த டிக்கெட்டை இருக்கிறதே மறந்துட்டான். பட் அந்த டிக்கெட்டு ட்ராப் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவர் முருகன் வாங்கின டிக்கெட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வருது, டிவியில் வருது, செல்லில் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் வந்துட்டு, முருகா நீ வாங்கின டிக்கெட்டுக்கு பரிசு விழுந்திருக்கடா, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறாப்புல. ஸோ அதை வச்சுட்டு கொண்டு போயிட்டு அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அன்னை ஒரு பசியை அதுக்காக சாப்பிடாம டிக்கெட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. பட் அவன் அந்த சமயத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் வாங்கி வச்ச டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு கோடிகளில் விழுந்திருக்கு. ஸோ அது லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று ஒரு சின்ன ஒரு கதை நியூஸில் படித்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அதில் ஃபுல் டைம் இன்னும் 100ங்கிறத நான் 10,000 சம்பாதிக்கிறேன், நான் இதில் 5000 கொண்டு போட்டு அதில் நான் வருமானம் பார்க்க போகிறேன், நான் இதில் லோனில் போட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் ஒரு 10 டிக்கெட்டு 50 டிக்கெட்டு வாங்கி வச்சு நான் இதை வின் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க மேபி அது லாஸ் தான் அப்படின்னு சொல்ல வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க டெய்லி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் ஆகுது. ஸோ ட்ரா நடக்குது. அதில் வின்னிங் சான்சஸ் பார்த்தீங்கன்னா 99% லாஸஸ் தான். ஸோ அதில் 1% அது உங்களுக்கு லக்காக இருக்கணும். ஏதோ ஜாதகத்தில் சொல்லுவாங்கள்ல 9 கிரகங்களும் உச்சப்பட்டவங்க தான் ஸோ அந்த முதல் வின்னிங் ப்ரைஸ் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக 1 to 1 நாள்
ஒரு டிசிப்ளினாக இந்த ஒரு அமௌண்ட்டு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், ஸோ இதை பற்றி தான் நான் டிக்கெட் வாங்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நீங்கள் டிக்கெட் வாங்கணும் ஒழிய, நான் இந்த பம்பர் டிக்கெட் வருது, மான்சூன் பம்பர் வருது, எனக்கு 10 கோடி விழணும், நான் ஒரு 50 டிக்கெட் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னாக்க ஒரே நேரத்தில் ஒரு 50 டிக்கெட் வாங்கி வைப்பீங்க. அது விழுமான்றத கொஷின் மார்க்கு தான். ஏன்னா அங்கே ப்ரைஸு முதல் பரிசுங்கிறது ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான். வாங்கக்கூடிய 10,000 பேர்த்துக்கோ 5,000 பேர்த்துக்கோ கிடையாது. வாங்கக்கூடிய அந்த டிக்கெட் விலை 250 ரூபானாக்க அந்த கடைசி பரிசு தொகை பார்த்தீங்கன்னாக்கா 250 தான். ஸோ அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் தான். அங்கே வாங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் டிக்கெட்டு விற்கிறாங்கனாக்கா இதில் ஒரு 5,000 பேர்னா அதில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அப்பா கடவுள் இன்றைக்கி அடுத்த நாள் தள்ளி வச்சுருக்காங்க என்னுடைய வெற்றியை அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக, ஸோ அடுத்த நாளை நீங்கள் நகர்த்தி தான் போகணும். அது ஒரு மினிமம் தொகையாக தான் செலவழிக்க கற்றுக்கணும். ஸோ இதில் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். ஸோ டிக்கெட் வாங்குறதுலேயும் ஒரு டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி வேணும். அது எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னாக்க தினசரி அது பழக தான் நம்மளுக்கு அது ஒரு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வரும். ஃபஸ்ட் டைம் நான்லாம் டிக்கெட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தாண்டா இந்த கிறிஸ்மஸ் பம்பர் 25 கோடி விழும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கற்பனையில் காரு பைக்கு பங்களான்னு சொல்லிட்டு என்னுடைய ஜோனே வேறு ஒரு உலகத்துக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வாங்க பழக பார்த்தீங்கன்னா எப்பா எனக்கு 3rd ப்ரைஸு 2nd ப்ரைஸு அது கிடைச்சாலே போதும்டா, எனக்கு இந்த கடத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொகை. 25 கோடி வெற்றி பெற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் அடுத்தது ட்ரை பண்ணுவேன். எனக்கு இந்த வருஷம் இல்லைனாக்கா அடுத்த வருஷம் எனக்கு பம்பர் விழும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஸோ அந்த நாளை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு, அதுவும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி 100 ரூபா மட்டும்தான் செலவழிப்பேன். ஸோ பெரிய தொகை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த லாட்ரியை நான் கருத மாட்டேன். என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இதை நான் கருதுகிறேன். ஸோ அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் சில தொகைகள் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் அப்படியே ஒரு சைக்கிள் மாரி கொடுத்துட்டு வரேன். அதில் வருது மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பை பண்ணுறேன், மறுபடியும் வருது, லாஸ் ஆகுது, சில டிக்கெட் வின் பண்ணுறேன், அப்படி தான் போயிட்டு இருக்கேன் வழியே. நான் போட்டது எல்லாம் மண்புழுவாக தான் ஸோ இந்த லாட்டரியில் போடுறேன். நான் சுறாவை எடுத்து ஏரியில் இருக்கக்கூடிய மீனுக்கு போட்டு அந்த ஏரி மீனை நான் பிடிக்க விரும்பலை. நான் கிரெடிட் கார்டையோ பேங்க் லோனையோ பயன்படுத்தி இந்த லாட்டரியை என் முழு சம்பளத்தையும் பயன்படுத்தி நான் இந்த லாட்டரியை வாங்குறதுக்கு விருப்பப்படலை, என்றைக்கும் எண்ணப்பட மாட்டேன். ஸோ அதையும் நீங்கள் படாதீங்க. கண்டிப்பாக இதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் வெற்றி வாய்ப்பு இறைவன் அருள்வார். ஸோ அதை நீங்கள் முதல்ல நம்புங்க, உங்கள் மனசில் நீங்கள் நம்புங்க. எனக்கு கிடைக்கும், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு என்னுடைய வெற்றி தள்ளி போகுது. ஜாப்பனீஸ் கோட் சொல்கிற மாதிரி நான் இன்றைக்கி வின் பண்ணலன்னா என்னுடைய வெற்றி நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காரு கடவுள், ஸோ நாளைக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஸோ தினசரி ட்ரை பண்ணுங்கள். பட் பெரிய அமௌண்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.